ஷண்முகம் முத்துசுவாமி இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் டீசல். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டீசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ஒரு மீனவ சமுதாயத்தில் பிறந்து அங்கே இருக்க மக்களுக்காக போராடிட்டு இருக்க ஒரு ஆளாக இருக்கார். பட் அவர் நிறைய உதவிகள் அந்த மக்களுக்கு செய்கிறாருன்னு அந்த மக்களுக்கே தெரியாது. அவர் மறைஞ்சிருந்தே அந்த உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அந்த காரணத்தை படத்தோடைய கடைசியில் சொல்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி ஹரிஷ் கல்யாண் என்ன பண்ணுறாருன்னா, இந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதை பைப்லேருந்து திருடி அதை ரெக்டிஃபை பண்ணி அதன் மூலயமா 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கிது. அதிலிருந்து இவர் மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிக்கிறாரு. இவருக்கு மேலே ஒரு டான் இருக்கார். இவங்க ஒரு சிண்டிகேட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சிண்டிகேட்டுக்கு வேற ஒரு ஆள் ஓனராக வரணும்னு ஆசைப்பட்றான். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நடக்குது, இங்கே இருக்க மீனவ மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஹரிஷ் கல்யாண் இந்த சிண்டிகேட்டுக்காக போராடுறாருல அந்த பிரச்சனையும் இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையும் கடைசியில் சால்வ் ஆச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த படத்தோடைய இயக்குனர். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதை நிறைய அளவில் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணும். அந்த ரிசர்ச்சுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வடச்சென்னை அப்படின்னாலே ஒரு சில பேருடைய மைண்டில் வேறு ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்கும். அண்டு தொடர்ந்து வடச்சென்னையை பற்றி பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பதிவு செய்கிறவங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தவறாக காட்டணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணியே அப்படி காட்டுவாங்க. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இருக்க பிரச்சனையை யாருமே பேச மாட்டாங்க. அது பெரிய அளவில் வாய்ஸ் அவுட் பண்ணவே மாட்டாங்க. இந்த படத்தில் அதை டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த படத்தை ஓவராலாக பார்த்ததுக்கு அப்புறமா எண்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ரொம்ப இன்டென்ஸாக ஆடியன்ஸுக்கு போய் சேருது. அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். படத்தோட செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்டு படமாக பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கத்தி படம் பார்த்தா எப்படி இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஜீவானந்தம் அப்படின்ற கேரக்டரோடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும். ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் அதில் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டும் ஒரு ட்ராவலும் இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுதுங்க. நம்ம மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா ஒரு குடிநீருக்காக அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக உணர்கிற அளவுக்கு இந்த படத்தோடைய ட்ராவலை படத்தோடைய டைரக்டர் செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். படத்தோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண் எஃபர்ட்னா எஃபர்ட், அப்படி ஒரு எஃபர்ட்டுங்க. அவர் டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்படி ஒரு எஃபர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆஜா ஆஜான்னு ஒரு சாங்கு சிலம்பரசனுடைய வாய்ஸில் மிரட்டி இருக்க டான்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அண்ட் அவர் இந்த படத்தில் ஒரு கடைசி ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார். கையில் கயிறுலாம் கட்டிட்டு ஒரு கிளாஸை வச்சு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு அந்த ஒரு போர்ஷனில் ஹரிஷ் கல்யாணும் பயங்கர மாசாக ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த சினிமோட்டோகிராஃபரும் அந்த போர்ஷனை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருப்பார். இந்த படத்தோடைய எடிட்டர் சான் லோகேஷ் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. எல்லா கேரக்டர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு ஸ்கோப் தர முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோப் தந்து இவ்வளோ பெரிய ட்ராவலில் இந்த கம்மி டியூரேஷனில் இவ்வளோ கண்டென்ட்டை சொல்ல முடியுமானா ஆச்சரியமாக இருக்குது. பட் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த டீம். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படி இந்த படத்தில் நிறைய ப்ளஸ்ஸை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இந்த படம் அடி வாங்கிறதுக்கான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் இவங்க நிறைய போர்ஷனை டீட்டெயில்டாக ஷூட் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. பட் டியூரேஷனுக்கு காரணமாக ட்ரிம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சீனுக்கு தலை இருக்கும், வால் இருக்கும், உடம்பு இருக்கும். அதில் என்ன பண்ணிட்டாங்க, தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு அந்த உடம்பு போர்ஷன் மட்டும்தானே மெயின். அதை மட்டும் நம்ம இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிட்டே போகலாம், அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு புரியும் அப்படின்னு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்குது வெற்றிமாறன் அவருடைய வாய்ஸ் ஓவர். ஏன்னா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப தெரிஞ்ச வாய்ஸாக, அதுவும் வடச்சென்னையை பற்றி பேசும்போது இன்னும் ரொம்ப கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு. அது டேரக்டருடைய ஒரு எக்ஸ்ட்ராடனரியான மூவ். படத்தை ஆரம்பிக்கும் போதே அப்படி கிரிப்பிங்காக நம்மளை உட்கார வச்சது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இத்தனை கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பேசிட்டு டக்கு 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 டக்குன்னு கடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் மேலே நமக்கு ஒரு சின்ன யோசனை வருது, இத்தனை கேரக்டர்ஸ், இவ்வளோ விஷயங்கள், பட் எதை நோக்கி இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. அண்டு இன்ட்ரோவில் பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமாக அப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணாமல் ரொம்ப சட்டிலான ஒரு ஃபேஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று பண்ணது. நான் தொடர்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்கனால எனக்கு அது நல்லா இருந்தது. பட் ரெகுலராக சினிமா பார்க்காம ஃபெஸ்டிவல்ஸுக்கு மட்டுமே சினிமா பார்க்குற ஆட்களுக்கு அது ஒரு ஹையை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த இடங்களில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஒரு இன்ட்ரோவில் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோணுச்சு. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை அவங்க முடித்ததுக்கப்புறமா படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ளே ட்ராவல் பண்ணும் போதும் ஒரு சில காமெடி சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் இருந்திருந்தால் இன்னும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ளீஸிங்காக கொண்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குவேன்றதும் தோணுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, கத்தி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலையும் நிறைய லவ் போர்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த லவ் போர்ஷனோடைய ப்ரீத்திங் ஸ்பேஸ்னால் நம்மளால் அடுத்து வர ரொம்ப இன்டென்ஸான நிறைய மெசேஜ் இருக்க கண்டென்ட்டை கவனிக்க முடியும். இந்த டீசலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சதுலேருந்தே தொடர்ந்து நிறைய கண்டென்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வாழ்வியல் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்க ட்ராவல் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன திகட்டுற ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்ததுனால இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பெரிய அளவில் ஆடியன்ஸ் கிட்டே ரீச் ஆகுதோன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் அந்த கமர்ஷியல் ஃபேஸை பிடிச்சி ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நான் எப்பயும் எப்படி பார்ப்பேன்னா, கண்டிப்பாக ஒரு படத்தோடைய வெற்றி அப்படின்றது படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அவங்க அதை எப்படி பேக் பண்ணுறாங்க, ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாகவே இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல்யா அண்ட் ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேருடைய லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அந்த பியர் சாங்கில் அவங்களுடைய அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் அதுல்யா போர்ஷன் கூட சொல்கிறேன்னா, அவங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்க, அதையும் தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க நிறைய போர்ஷன்ஸ். அது எல்லாமே பயங்கரமாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் டியூரேஷன். இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. கருணாஸ் அவர்களுடைய கேரக்டர் இருக்குது, அவருக்கு ஒரு ஆர்க் இருக்குது. காளி வெங்கட் அவருடைய கேரக்டர் இருக்குது, அவருக்கு ஒரு ஆர்க் இருக்குது. அதெல்லாம் ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே அந்த கண்டென்ட்டை பேசி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால கடன்னு சாப் பண்ணியிருக்காங்க. அது பெரிய அடியாக மாறிடுது. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல கண்டென்ட் இருக்க படம், நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு சங்கர் சார் படம் எப்படி ஒரு வெயிட்டேஜாக இருக்கும், ஒரு முருகதாஸ் சார் படம் எப்படி ஒரு வெயிட்டேஜாக இருக்கட்டும், ஒரு புஷ்பா எப்படி இருக்கும், ஒரு கேஜிஎஃப் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்க படமாக எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் 2 விஷயங்கள், ஒன்று டியூரேஷன் காரணமாக ட்ரிம் பண்ணது, இன்னொன்று மேக்கிங்காக ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க ஒரு ட்ராமாவை மெயின்டைன் பண்ணாமல் மிஸ் பண்ணது. செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனை பிடிச்சாங்களே, அந்த எமோஷன் பெரிய அளவில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த 2 ஃபேக்டர் தான் இந்த படத்தை கொஞ்சம் அப்படி ஆட வச்சிருச்சோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட எண்டில் ஓவராலாக தூக்கி நிறுத்தி ஒரு கரெக்டான மெசேஜ் இருக்க ரொம்ப அழகான ஒரு ஆக்ஷன் பேக்டு கமர்ஷியல் படமாக இந்த டீசல் ரெடியாக இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் KS. Bye.